உதவி கேட்டு வருவோருக்கு பாடத் தெரிந்தால் அவர்களுக்கு குப்புசுவாமியின் பரிசும் கிடைக்கும். குப்புசுவாமி சிவானந்தர் ஆகிய பிறகு 1950 ஆசிரமத்திற்கு வந்த பத்தமடை கணபதி சாஸ்திரிகள் மேற்கண்ட விவரங்களை நினைவு கொண்டு விளக்கியுள்ளார். தங்களுக்குள் பகைமை பாராட்டி வந்த பத்தமடை குடும்பங்கள் சில குப்புசுவாமியின் இளமை கால விளையாட்டினால் ஒன்று சேர்ந்தன என்ற தகவலையும் கணபதி சாஸ்திரிகள் குறிப்பிட்டுள்ளார். உயர்நிலை கல்வி, கல்லூரி கல்வி, மருத்துவ கல்வி ஆகிய அனைத்திலும் குப்புசுவாமி முன்னிலையில் இருந்தார். அத்துடன் இசை, விளையாட்டு, பேச்சு என்று யாவற்றிலும் திறமை பெற்று விளங்கினார். குப்புசுவாமி சிலம்பாட்டம் பயில விரும்பினார். அக்கால சாதி வேறுபாடுகளை கருத்தில் கொண்ட குடும்பத்தினர் குப்புசுவாமி சிலம்ப பயிற்சி அளிக்கும் ஆசிரியரிடம் செல்வதை தடுத்தனர். குப்புசுவாமி அந்த எதிர்ப்புகள் எதனையும் பொருட்படுத்தவில்லை. குப்புசுவாமி தன்னுடைய தந்தையின் பூஜை அறையில் அமர்ந்து சற்றே சிந்தித்தார். தன் இல்லத்தில் இருந்த இறைவன் சிலம்பம் கற்பிக்கும் ஆசிரியரின் இதயத்திலும் இருப்பதாக உணர்ந்தார் குப்புசுவாமி. உடனே இனிப்புகள், மலர்கள், புத்தாடை ஆகிய பொருட்களை எடுத்துக்கொண்டு ஓடிய குப்புசுவாமி சிலம்ப ஆசிரியரின் கழுத்தில் மாலையை அணிவித்தார். அவருடைய பாதங்களில் விழுந்து வணங்கினார். அன்று முதல் சிலம்பம் பயிலத் தொடங்கினார். குப்புசுவாமிக்கு சிலம்பம் பயிற்றுவித்த அதே ஆசிரியர்தான் மகாகவி பாரதிய